எல்லாருக்கும் வணக்கம். சோபகிருது வருடம் முடிஞ்சு போச்சு. இப்போ குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. ஏற்கனவே குரோதி வருடத்துக்கு உண்டான ராசி பலன் எப்படி இருக்க போகுது, தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். சரி, இப்போ இந்த மாதம் இருக்குது இல்லையா, குரோதி வருடத்தோட சித்திரை மாதம், அதில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா? ஏன்னா வருஷத்தோட மாதம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருந்தது அப்படின்னாலே நமக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் இந்த சித்திரை மாதத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன், அவர் மேசத்தில் உச்சமடைஞ்சிருக்காரு. எப்போவுமே சித்திரை மாதம்னா மேசத்துக்குள்ளே சூரியன் உச்சம். அதோட இந்த மாதத்தில் செவ்வாய் சனி கூட்டணி அப்படிங்கிறதும் உடையுது. கும்பத்தில் இருந்த செவ்வாய் 9ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்கு போயிடுறாரு, ராகுவோட போய் இணைஞ்சிக்கிறாரு. அதோட புதன் வக்கரமாகி கிடந்தார் இல்லையா மீனராசியில், 3ஆம் தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு. அப்புறம் ஒரு 20 நாளைக்கு அங்கே இருந்துட்டு 23ஆம் தேதி மேசராசிக்கு போயிடுறாரு. சுக்கிர பகவான் மீனராசியில் இருந்தார். 12ஆம் தேதி அன்னைக்கு அவரும் மேசராசிக்கு போகிறாரு. குரு பகவான் மேசராசியிலிருந்து 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு போகிறாரு. குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு அமைப்பு. சனி பகவான் கும்பராசிலையும், விஷப்பாம்பு ராகு மீனராசிலையும், விஷமற்ற பாம்பான கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் மேசத்துலேருந்து மீன வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பண்ண போகுது, என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மகரத்தை பற்றி நம்ம புதுசாக ஒன்றும் பெருசாக சொல்லிடப்பட்டதில்லை. ஏன்னா மகரம் அப்படின்னாலே பாவம், ஏகப்பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறத அனுபவிச்சுக்கிட்டு பெரிய ஒரு தொந்தரவுக்கு நடுவில் எப்படிடா இந்த பிரச்சனைகள்லாம் கையாள போகிறோம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல், மனதைரியத்தை மட்டும் இழக்காமல், சரி பார்த்துக்கலாம் விடு, எவ்வளோ பார்த்துட்டோம், இதை மட்டும் பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ரீதியில் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி இருக்குது. எப்படி தீரப்போகுது, இல்லை நம்ம எப்படி முடிக்க போகிறோம், இல்லை நம்பினவன் பூரா நமக்கு துரோகியாகவே இருக்கானே, யாரை நம்புறது, யாரை நம்பாமல் இருக்கிறது அப்படின்னு தெரியாத ஒரு மனக்குழப்பத்தோடு தான் இந்த சித்திரை மாதத்துக்குள்ளேயே நுழையிறீங்க. ஆனால் பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் சரியில்லை, ராகு ஓரளவுக்கு நல்ல இடத்துக்கு வந்திருக்காரு, குருவும் சரியில்லை. இப்படி பல வருட கிரகங்கள் அப்படிங்கிறது நம்மளை போட்டு பார்த்துருச்சு. மாத கிரகங்கள் அப்பப்போ ஏதோ ஒரு நல்லது செஞ்சாலும் அது வயிற்றுக்கு திங்கிறதுக்கும் குடும்பத்துக்கு செலவு பண்ணுறதுக்கும் தான் சரியாக இருக்கே ஒழிய 10 ரூபா மிச்சப்படுத்த முடியல, 10 ரூபா கடன் அடைக்க முடியல, ஒரு ஆசைப்பட்ட பொருளை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க முடியல. இப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் பாதிக்கு மேலே மாறப்போகுது. அதுவே குறிப்பாக பார்த்திங்கன்னா, கடந்த பங்குனி மாதத்தெல்லாம் படாத பாடு, 10 எட்டாக்க படாத பாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி தான். செஞ்ச தொழில் முடங்கி இருக்கும், வேலையில் நிம்மதி இல்லாத ஒரு சூழல், ஆஃபீஸை விட்டு போயிடலாமாங்கிற ஒரு எண்ணம், குடும்பத்தில் பிரச்சனை, கடனால் பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பங்குனி மாதத்தில் வந்திருக்கும். ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்கை, பொருந்தாத ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது வந்துருச்சு. அதுவும் எத்தனை வீட்டில் குடும்பஸ்தானத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றிருக்க முடியாது, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, தனவரத்து கம்மி, இப்படி எல்லா அமைப்பையும் கொடுத்தது இல்லையா. அது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதியோட விலக போகுது. ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இது. ஏன்னா 9ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்கு செவ்வாய் போயிடுறாரு. இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா இதோட அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ஏன்னா ராசிக்கு 4க்கும் 11க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சகாயஸ்தானத்துக்கு போகிறாரு அப்படிங்கிறது நல்ல நேரம். உடன்பிறப்புகளுக்கு வேலை கிடைக்கும், அதன் மூலியமாக உதிரி வருமானம் வரும். உடன்பிறப்புகள்கிட்ட ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். இது ஒரு பெரிய மன நிறைவு உங்களுக்கு. கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க, செய்யாத தப்புக்காக வழக்கில் மாட்டிக்கிட்டு சிக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் வழக்குகள் சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு. அது மாதிரி வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் பெருகும். இடம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. இது மாதிரி கட்டின வீட்டை பழுது பார்க்கக்கூடிய வேலைகள், வர்ணம் பூசக்கூடிய வேலைகள், இப்படி நீங்கள் செலவு பண்ணுவீங்க. எப்பாடா ஏதோ 10 ரூபா வந்துச்சு, ரொம்ப நாளாக இந்த வேலையை செய்யணும்னு நினச்சேன், முடியல, இதோ இப்போ தான் கடவுள் பார்த்து நமக்கு இதை செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி சில நன்மைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதோட முக்கியமாக ஒன்று என்ன அப்படின்னா, மாத கிரகங்களோட நகர்வு அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு சாதகம். குரு பயிற்சியை ஒரு தடவை பார்த்துடணும். ஏன்னா சித்திரை 12ஆம் தேதி குரு பகவானோட பயிற்சி. அத்தாஷ்டம குருவாக இவ்வளோ நாளாக இருந்துக்கிட்டு குரு பகவானால் நமக்கு எதுவுமே செய்ய முடியாமல் போச்சு. இப்போ குரு பகவான் எங்கே போகிறாரு, ரிஷபராசிக்கு போகிறாரு. உங்களோட நட்பு வீடான சுக்கிரன் வீட்டுக்கு போகிறாரு. கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குருவா 5ஆவது வீட்டுக்கு புத்திரஸ்தானத்துக்கு போகிறாரு, பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போகிறாரு. உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 12க்கும் குரு தான் அதிபதி, 3க்கும் குரு தான் அதிபதி. அப்படிங்கிறப்ப அவர் 5ஆவது வீட்டுக்கு போகிறாரு அப்படிங்கிறது நல்லது தான்.
உடம்புல இருந்த பிரச்சனைங்கிறது சரியாயிடும். பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது நீங்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளோட பார்வை அப்படிங்கிறது உங்கள் மேலே படும். சில பேருக்கு தலைமை பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அது மாதிரி திருமண தடை அப்படிங்கிறது நீங்கி திருமணம் நல்லா நடக்கும். 5வது வீட்டுக்கு குரு போகிறப்ப நம்மளை விட நம்ம பிள்ளைகளுக்கு அதிக நன்மை நடக்கும். அதை நம்ம குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாழ்கிறதுங்கிறது உங்கவுங்க பிள்ளைகளுக்காக தான். அப்போ பரவாயில்லப்பா, நான் எப்படி போனாலும் சரி, பிள்ளையோ நல்லா இருந்தால் சரி அப்படிங்கிற மனநிலையில் தான் எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அப்போ பிள்ளைகளுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது, பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குது, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகுது, பிள்ளைகள் ஒரு ஃபஸ்ட்டு மார்க் வாங்குது, விளையாட்டு போட்டியில் ஜெயிச்சுட்டு வருது. இப்படியான செய்திகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய மனநிறைவு. நான் அடையணும்னு நினச்சி விட்டதை பூரா என் பிள்ளைங்க அடையுது, சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கும். பெருமைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் பிள்ளைங்களை நினச்சி. அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சித்திரை 18க்கு மேலே உங்களுக்கு இருக்கும். இந்த வருடம் ஃபுல்லாகவே அப்படி இருக்கும். இந்த சோபக்கிருது வருடம் உங்களை எப்படியெல்லாம் சுரண்டுச்சோ அதுக்கு முன்னாடி சுபக்கிருதும் அப்படி தான் சுரண்டி இருக்கும். ஒரு 5 வருஷமாக நீங்கள் பட்ட பாடு அப்படிங்கிறது வெளியே சொல்லி மாளாது. பாத்ரூமில் கதவு சாத்திட்டு சத்தம் போடாமல் அழுவ வேண்டி தான் அப்படி தான் இருந்திருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் கொண்டாடக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க. அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. அதோட புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ராசிக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியான புதன் மாதம் தொடங்கி 3வது நாளே வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. அப்போ படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கலையே அப்படின்னவங்களுக்குலாம் இனிமேல் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கும். நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு படித்தேன், எனக்கு கிடைச்ச வேலை வேறு தான் கிடச்சிது, என்ன பண்ணுறது, காசு பணம் 10 ரூபா வேணுமே அப்படின்னு இருக்கிற வேலையில் ஒண்டிக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னவங்களுக்குலாம் இப்போ நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாரி தொழில் செய்கிறவங்களுக்கு பெற்றோர் வகையில் ஒரு ஆதரவு இருக்கும். வெளிநாடு போய் பணிபுரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது அமையும். அதோட சித்திரை 9ஆம் தேதி மீனராசிக்கு செவ்வாய் போன பிறகு இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த செவ்வாசனி சேர்க்கை அப்படிங்கிறது முடியுது. அது ஒரு நல்ல அமைப்பு தான். அதேமாதிரி சித்திரை 12 மேசராசிக்கு சுக்கிரன் போயிடுறாரு. ராசிக்கு 5க்கும் 10க்கும் அதிபதி, தொழில்ஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துக்கு வர்ற நேரங்கிறதும் அற்புதமான நேரம். ஒரு தொட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு, நண்பர்கள் உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்பு, கட்டிடப் பணிகள் தொடங்கக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சுயதொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற அமைப்பு, இது எல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். ரொம்ப நாளாக ஒருத்தன்ட்ட வேலை செய்கிறேன், எவ்வளோ நாள் தான் நம்ம அடுத்தவனுக்கு உழைச்சி கொட்டுறது, நம்ம உழைப்பை நம்ம கொஞ்சம் தொழிலாக மாற்றி நம்ம லாபத்தை அடைவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக விரும்புவாங்க, ஆனால் தொடங்க மாட்டாங்க. என்ன காரணம்னா உள்ளுக்குள்ளே ஒரு பயம். என்னன்னா தாமேலேயே பயம். நம்ம அவ்வளோ பொறுப்பான ஆளுங்க கிடையாது, நம்மளை நம்பி நம்ம எப்படி தொழில் தொடங்குறது, நட்டங்கிட்ட ஆகி போச்சுன்னா என்ன அப்படின்னு 1க்கு 10 யோசிப்பாங்க, ஆனால் ஒன்று கூட தொடங்க மாட்டாங்க. அதே நேரத்தில் தொடங்கிட்டா அதில் ஜெயிக்கக்கூடிய ஆளுங்க யாருன்னு பார்த்தா மகர ராசிக்காரர்கள் தான். ஒரு தொழிலை தொடங்கிட்டோம்னா அதுக்கு 4 கிளை தொடங்கினாலும் தொடங்கவே ஒழிய அதை மூடிட்டு நான் அடுத்த தொழிலுக்கு போக மாட்டேன், திரும்ப வேலைக்கு போக மாட்டேன், தொழில் தொடங்கினா அந்த தொழிலில் நான் சாதிப்பேன் அப்படிங்கிற ஆளுங்க தான் மகர ராசிக்காரர்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தொழில் தொடங்கிறதுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு, பயன்படுத்திங்க. குரு பகவானோட பார்வையும் பார்த்திங்கன்னா உங்களோட ராசியிலே விழுவுது. ராசிக்கு 9ஆவது வீடு 11ஆவது வீடு நல்ல இடத்துல விழுவுது. அப்பா வழி சொத்து, தாத்தா வழி சொத்து, உப்பாட்டம் வழி சொத்து கிடைக்கும். 9ல் குரு பார்வை விழுவும்போது 11ல் விழுவுதுங்கிறப்ப லாபமும் தொழில் ரீதியாக நிறையா இருக்கும். அதோட சித்திரை 23 மேசராசிக்கு புதன் போயிடுறாரு. 6க்கும் 9க்கும் அதிபதியும் 4வது வீட்டுக்கு வரும்போது கல்வி தொடர்பாக எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். பொதுவாக சொன்னோம் அப்படின்னாக்க கடந்த 5 வருஷமாக பாலைவனத்தில் சிக்கி உசுறு போகாத குறையாக துடிச்சிக்கிட்டு கிடந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ குடிக்க தண்ணி கிடச்சி மீட்கிறதுக்கு ஆள் வந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது ஒரு நல்ல நேரம், இதை பயன்படுத்திங்க. மாதம் பிறக்கிற அன்னைக்கு விடிய காலையில் எழுந்திரிச்சு குளித்து மொழிவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்க. அதே மாதிரி குலதெய்வம் தெரியாதவங்க பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஆலயத்தில் போய் இறைவனை மனசார வணங்கிட்டு ஒரு 9 ஏழைகளுக்கு அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்கள். முடிஞ்சால் எள் சாதமாக அன்னதானம் கொடுங்க. மிக அற்புதமான பலன் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. சித்திரை உங்களுக்கு நல்ல தொடக்கமாக இருக்கும். உங்களுக்கான மாற்றம் தொடங்கிருச்சு. உங்களோட முன்னேற்றத்திற்கான வழியை நீங்கள் உருவாக்குங்க. முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம், எந்த இடைஞ்சலும் வராது. சித்திரை உங்களோட சரித்திரம் படைக்கக்கூடிய தொடக்கமாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.